பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதாக என்று மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையும் நன்மையும் உங்களை தொடர்வதாக. எசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசன வார்த்தை. இது பிதாவாகிய தேவன் முன்னமே தீர்மானித்தது. உலக தோற்றத்துக்கு முன்னே தீர்மானித்த காரியம். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்டது. இது சொல்லப்பட்டு 400-500 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இது நிறைவேறினது. இன்றும் அவருடைய ராஜ்யம் வளர்ந்து பெருகி கொண்டுதான் இருக்கிறது. அதை யாருக்கும் ஒடுக்கவோ அடக்கவோ அழிக்கவோ முடியவில்லை. இதனுடைய ஆரம்பத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு துளிர் தோன்றி அதன் பிறகு ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் எல்லை பெருகி கொண்டுதான் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பாருங்கள். அந்த பிறப்பு ஒரு அதிசயம் நடக்கிறது மரியாள் வாழ்க்கையில். ஆனாலும் பிறப்பு பார்த்தா ஒரு சாதாரணமாக, சத்திரத்தில் இடமில்லாமல் மாட்டு தொழுவத்திலே பிள்ளையை ஒரு துணியில சுற்றி கிடத்தி இருக்கிறார்கள். ஆமென். சர்வ பூமிக்கும் ஆண்டவர். அவருடைய ஆரம்பத்தை பார்த்தீர்கள். ஒரு துளிர் தோன்றி. இந்த நாளில் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற செய்தி இதுதான். அவருடைய ஆரம்பம் அப்படிதான் இருந்தது. ஆனால் அதன் பிறகு அவருடைய வளர்ச்சி, அவருடைய வம்சம் யாரால தடுக்க முடிந்தது? யாரால் தடுக்க முடியும்? அது இன்னும் செழித்து கொண்டல்லவா இருக்கிறது, பெருகி கொண்டல்லவா இருக்கிறது. கர்த்தர் உங்களை துளிர்விட பண்ணுவார் என்றால், கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தை கொடுப்பார் என்றால், ஒரு துவக்கத்தை கொடுப்பார் என்றால், கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுவார் என்றால் உங்க வாழ்க்கை செழித்தோங்கும். அதுல சந்தேகம் இல்லை. அதை யாருக்கும் தடுக்கவோ அழிக்கவோ ஒடுக்கவோ முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு வரும்போது 70 பேரா வந்தாங்க. அவங்க மேல என்ன இருக்கிறது என்றால் தேவ திட்டம், தேவ வாக்குத்தத்தம் இருக்கிறது. எனவே அவர்கள் பெருகி இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கொஞ்சம் அதிகமாய் பெருகினது. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினானோ அவ்வளவு பெருகினார்கள். இதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் விசேஷம். வார்த்தைய நிறைய பேர் ஒடுக்க பார்ப்பாங்க. வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாக அநேக காரியங்கள் எழும்பும். ஆனால் அவைகள் அனைத்துமே இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஏதுவானதாய்தான் அமையும். இதுதான் தேவனுடைய அதிசயமான செயல். கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் உங்களை துளிர்விட பண்ணி செழிக்க பண்ணுவாராக. அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள். உங்களுக்கு தேவன் தந்த வார்த்தையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவனே, நீர் துளிர்விட வைப்பீரானால் நிச்சயம் செழித்தவங்க பண்ணுவீரப்பா. அது யாருக்கும் தடுக்க முடியாது. எங்க வாழ்க்கையில உங்க சித்தம் நிறைவேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.